வாங்க இன்றைக்கி முளைக்கட்டின பாசிப்பயிறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு எடுத்து பாசிப்பயிறு வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாச்சு. இப்போ மறுநாள் அதை எடுத்து காலையில் எடுத்து ஒரு காட்டன் வெள்ளை துணியில் காட்டன் துணி அதில் வந்து அந்த பயிரை பூரா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுட்டு எல்லா பயிரையும் நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வைக்கணும். அந்த காட்டன் துணியில் வெளியில் போகாமல் நடுவில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அது காற்று போகாத அளவு அதை நல்லா முடிஞ்சு வச்சிடணும். அதை சுற்றி முடிச்சு போட்டு வச்சுருங்க. இந்த சைடும் காற்று போகாத அளவு முடிச்சு போட்டு வச்சிடலாம். இந்த முடிச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு காற்று போகாமல் இருக்கிற ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடலாம். உங்கள்கிட்ட எந்த டப்பா காற்று போகாமல் இருக்கோ அதில் போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு பகல் ஃபுல்லாக இருந்துட்டு நைட்டும் ஃபுல்லாக இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இது முளை கட்டியிருக்குன்னு பாருங்கள். நல்லா முளை கட்டிருச்சு. இது குழந்தைங்களுக்கு வந்து இப்படி முளை கட்டி வச்சு கொடுத்தோன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயவும் கடுகு சோம்பு அதில் காஞ்ச மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 6 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதிலே கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம்ல பயிர் முளை கட்டி வச்சுருக்க பயிர் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் நல்லா எப்படி இருக்குன்னு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி. இப்போ துருவின தேங்காய் அது வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள் ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் அதை கொடுத்து விடலாம். குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே பாய்.